இதுக்கு பார்க்க ஒரு மரணம் எதிர்பார்க்க வேண்டாம்னு சொல்லுங்க சார். ஒழுங்கான இடத்துல ஒரு வீடை கட்டி கொடுத்து எங்களுக்குன்னு ஒரு சந்தோஷமா வாழக்கூடிய இடம் எங்களுக்கு ஒரு இடத்த அமைச்சு சார் சொல்லுங்க. நாங்கள் தமிழாக்களா இருந்தா சரி, இந்தியாவுல பிறக்கல, நாங்க இந்த இலங்கையில தான் பிறந்தோம். எங்களுக்குன்னு ஒரு இடம் அப்படிங்கறது ஒண்ணு அரசாங்கத்தால அதான் சார் கேட்கிறோம். நாங்க எங்களுக்கு ஒரு பயம் இல்லாம வாழ்றதுக்கு எங்களுக்கு சொந்தமான வீடு இடம் கொடுக்க தெரியும் சார். ஸ்கூல் விட்டு வரப்போறதுல தோட்டத்து தூர விட்டு பங்களாவில இருந்து பங்களா உடச்சு உள்ளுக்கு பூந்தாச்சு சார். பூந்தாச்சு சார். எத்தனை பேர் இருக்காங்க? பெரிய தூர பங்களா உங்களுக்கு தெரியுமே சார். விளக்குற பங்களா பாக்கல சொல்றாங்க இடம் கொடுக்க தெரியும், வீடு கட்டி கொடுக்குறது அந்த இடத்துக்கு நாங்க தர மாட்டோம். அரசாங்கத்துல என்ன கேட்க போறீங்க? என்னன்னா சார், இந்த தோட்டத்துக்காக நான் சார் இப்ப நாட்டுல எவ்வளவு இதுகள் நாட்டுக்காக கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆனா தோட்டத்துல மலைய மக்களும் நாட்டுக்காக கஷ்டப்பட்டவங்க. கொழுந்து பறிச்சவங்க பூச்சி கடிச்சு கொலைவை கடிச்சு சரியாம கஷ்டப்பட்டு நாட்டுக்காக வளர்த்து கொடுத்திருக்காங்க. அந்த மக்களை இவங்க அரசாங்கத்தால தேடி பார்த்து அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் சார். இந்த காணிகளை கொடுத்து அவங்களுக்கு ஒழுங்கான வீடுகள் அமைச்சு கொடுக்க சொல்லுங்க. என்னன்னா சின்ன சின்ன வாண்டுகள் தான் இருக்குது. நாங்கள் தமிழாக்களா இருந்தா சரி, இந்தியாவுல பிறக்கல, நாங்க இந்த இலங்கையில தான் பிறந்தோம். அப்ப இந்த தமிழ் மக்களுக்கு ஒரு வீடுகளை தான் நாங்க கேட்கிறோமே தவிர வேற எதுவுமே நாங்க கேட்கல. நீங்க இப்ப காணி உரிமைங்கிறது நமக்கு இல்ல தானே? ஆமா சார். இந்த சந்தர்ப்பத்துல நம்ம அத எங்களுக்கு உரித்தான ஒரு காணி, பாதுகாப்பான ஒரு காணி, பாதுகாப்பான வீடு, இத பத்தி என்ன கேட்கறது எப்படி? நம்ம அதைத்தான் நாங்க கேட்க போறோம். அதைத்தான் சார் நாங்க கேட்க போறோம். எங்களுக்கு உறுதியான ஒரு இடம் அப்படின்னா, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம், எங்களுக்குன்னு ஒரு இடம் அப்படிங்கறது ஒண்ணு அரசாங்கத்தால அதான் சார் கேட்கிறோம். நாங்க எங்களுக்கு ஒரு பயம் இல்லாம வாழ்றதுக்கு எங்களுக்கு சொந்தமான வீடு அப்படின்னு ஒரு வீடை தான் நாங்க கேட்கிறோம். அரசாங்கத்தால அதான் கேட்கிறோம். அதை செஞ்சு தர சொல்லுங்க சார். அவங்கள என்னன்னா நாங்க வேற எதுவுமே எதிர்பார்க்கல சார். நாங்க சண்டை பிடிக்கிறதா ஆர்ப்பாட்டம் பண்றதா ஒண்ணுமே இல்ல. நாங்க அரசாங்கத்திற்கு கேட்கறது எங்களுக்கு தனியா பயம் இருக்காங்கன்னு சொல்லி சார். பாடசாலையில ஸ்கூல் துவங்கிடுச்சுன்னா சார், நாங்க எங்க கொண்டு போயிட்டு எப்படி இருக்க போறோங்கிறது எங்களுக்கு தெரியாது. சாதாரணமா இதுக்கு ரோட்டு நல்லா இருந்தா கூட படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு ஏழுமா இருந்தாலும் நாங்க எங்க போயிட்டு இருக்கிறது 84 பேர் இருக்காங்க. இதே 2016 இந்த பிரச்சனை வந்துச்சுங்க சார். அந்த நேரமும் நாங்க எல்லாம் போயிட்டு கதைக்க வேண்டிய இடத்துக்கு கழிச்சோம், லெட்டர் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு லெட்டர் கொடுத்தோம். ஆனா அந்த நேரமே தேடி பார்த்திருந்தா இப்ப ஆக்கள் கொஞ்சம் உற்சாகமா இருந்த நேரம் அவங்க உயிர்களை காப்பாத்தி போயிட்டாங்க. இல்லன்னு சொன்னா சார், சின்ன சின்ன பிள்ளைங்க தானே சார். அப்ப அந்த 2016 நாங்க அவ்வளவு சொல்லியும் எங்களை தேடி இதுக்கு பார்க்க ஒரு மரணம் எதிர்பார்க்க வேண்டாம்னு சொல்லுங்க சார். ஒழுங்கான இடத்துல ஒரு வீடை கட்டி கொடுத்து எங்களுக்குன்னு ஒரு சந்தோஷமா வாழக்கூடிய இடம் எங்களுக்கு ஒரு இடத்த அமைச்சு தர சொல்லுங்க. தூரத்துக்கு நாங்க போக மாட்டோம் சார். எங்களுக்கு இந்த பைனான்ஸ் தான் சார். மீண்டும் எழுவோம், மீண்டும் எழுவோம், மீண்டு வருவோம், மீண்டு வருவோம்.